ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ராஜேஷ். இன்றைக்கி விளாக் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற ஊர் கன்னியாகுமரி தான். கன்னியாகுமரினாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது திருவள்ளுவர் ஸ்டாச்சு. ஆமாங்க, நாங்களும் அந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு போய் பார்த்தோம். திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு முன்னாடியே ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் வரும். அந்த கிளாஸ் பிரிட்ஜ் வழியில் தான் நாங்கள் திருவள்ளுவர் ஸ்டாச்சு நடந்து போய் பார்த்தோம். அந்த கிளாஸ் பிரிட்ஜ் மேலே நடக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுவும் இல்லாமல் போட்டிங், அது மாதிரி நிறைய பல்வேறு விஷயங்கள் அந்த கன்னியாகுமரியில் நாங்கள் பார்த்தோம். அதையும் நீங்களும் என்ஜாய் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராஜேஷ். இன்றைக்கி விளாக் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது கன்னியாகுமரி விளாக். நம்ம இப்போ டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே தெரியுதா, 2:35 ஆகிடுச்சு. எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னியாகுமரியில் சன்ரைஸ் பார்க்கறதுக்காக போகிறோம். எங்கேருந்து போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் தான், கிட்டத்தட்ட தூத்துக்குடி தான். இங்கேருந்து கரெக்டாக நாங்கள் போகிறதுக்கு இந்த டைமில் கிளம்புனா மட்டும்தான், அதாவது 2:30 கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். 2:30 கிளம்புனா கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் இன்றைக்கி சன்ரைஸை பார்க்க முடியுதான்ட்டு. எங்கள் கூடயே சேர்ந்து நீங்களும் இந்த சீரீஸை என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, வேனில் இறங்கியாச்சு கன்னியாகுமரிக்கு. இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள நடந்து போகணுன்னு சொல்லியிருக்காங்க. பின்னாடி தெரிஞ்ச அந்த வேனில் தான் வந்தோம். இந்த வெள்ளை வேனில் அதுக்கும் பின்னாடி ஒரு வேன் இருக்குது. அந்த வேனில் சரி உள்ளே போயிட்டே இருக்கோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:48 ஆகுது. இன்றைக்கி சன்ரைஸ் டைம் 6 o'clock, 6:04க்கு கரெக்டாக சன்ரைஸ் ஆகுன்னு இருக்காங்க. போய் உள்ளே நடந்து போய் பார்ப்போம். என் கூட இந்த பையன் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? ஆல்ரெடியாக ஒரு கைலாசபுரம் வீடியோவில் இவனை காமிச்சு பார்ப்போம். ரொம்ப குட்டி பையன், அது ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ. இந்த பையன் கொஞ்சம் ஃபஸ்ட் ஆகிட்டான். ஹாய் சொல்கிறா. பேர் பிரதீப் குமார், எங்கள் மாமா பையன். இவனும் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம கூட ட்ராவல் பண்ணுவான். நான் கன்னியாகுமரிக்கு போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால் வெளியிலேருந்து 1 கிலோமீட்டர் நடந்து போகுதுன்னு சொன்னனால எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வழியில் இருக்க எல்லா இடமும் பார்த்தோம். ஒரு சில இடங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் நிறைய கடைங்க திறக்கலை. ஏன்னா காலையில் 5:30 மணிக்கு நாங்கள் உள்ளே போனனால அப்போ எதுவுமே திறக்கலை. அப்போ தான் எல்லாருமே திறக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே 12 பேர் போயிருந்தோம். எல்லாம் உள்ளே மொத்தமாக நடந்து போயிட்டு இருந்தோம். குழந்தைய ஷோல்டரில் தூக்கி வச்சு நடந்து வரான்ல, இவன் தான் எங்கள் பெரிய மாமா பையன் சரவணா. அவனோட குட்டி பையன் தான் இது. இவன் பேர் அத்விக் குமார். அவனும் எங்கள் கூடயே இது எல்லாத்தையும் நல்லா பார்த்து ரசிச்சு. திருவள்ளுவர் சிலை அங்கே தெரியுது. கிட்ட போவோம். இன்னும் கொஞ்சமாக நடந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் கிட்ட போயெல்லாம். இங்கே கடல் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. டைம் பார்த்திங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. இன்னும் சூரிய உதயத்துக்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. பார்ப்போம். கன்னியாகுமரியில் சன்ரைஸை பார்க்கலான்னு ரொம்ப ஆசையோடு வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா டைம் 6:20 வரைக்கும் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்க்குறது வேஸ்ட்டுன்ட்டு அடுத்தது போகலான்னு கிளம்பிட்டோம். ஆனால் நான் சென்னையில் சன்ரைஸ் பார்த்துருக்கேன் மெரினா பீச்சில். அது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அந்த வீடியோ பார்க்கணுன்னா மேலே கார்டில் லிங்க்கு தரேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். என்ன மாதிரியே இங்கே பல லட்சக்கணக்கான பேர் கன்னியாகுமரிக்கு சன்ரைஸ் பார்க்க வந்திருந்தாங்க. ஆனால் அன்றைக்கி யாராலையுமே பார்க்க முடியாது. 6:20 ஆயிடுச்சு. சூரிய உதயம் பார்க்கலான்னு நினச்சோம். கடைசியில் ஏமாந்துட்டோம். இப்போ போட்டிங் போகலான்னு நின்றுட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸில் பாருங்கள். சரி, போட்டிங் போகலான்னு பார்த்தா போட்டிங்க்கு கூட்டத்தை பாருங்கள். எங்கேருந்து நிற்கிது பாருங்கள் கூட்டிங்கு. இந்த லெஃப்ட்டில் வரைக்கும் இல்லை, லைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெஃப்ட்டில் வரைக்கும் இருக்குது கூட்டம். இவ்வளோ கூட்டம் நிற்கிது. போட்டிங்க்கு ரொம்ப நேரம் நிற்கிறோமேனு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அந்த டைமில் தான் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சாட்டையை வச்சு உடம்புல அடிச்சுட்டு கொட்டடிச்சுட்டு ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப வித்தெல்லாம் காமிச்சிட்டு இருந்தார். அதை பார்த்து கொஞ்சம் ரசிச்சுருந்தனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆச்சு. நீங்களும் அதை பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் 2.5 மணி நேரம் நின்றுருக்கோம். அப்படியும் பார்த்தாலும் எங்களுக்கு இன்னும் கூட்டம் குறையல. இவ்வளோ கூட்டம் இருக்குது. இப்போ தான் வந்து திருவள்ளுவர் சிலையை பார்க்குறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. ஒரு வழியாக 3 மணி நேரத்துக்கு அப்புறமா நாங்கள் போட்டில் ஏறி உட்காந்தோம். உள்ளே ஏறும்போது எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு லைஃப் ஜாக்கெட் கொடுத்தாங்க. அது போட்டுட்டு தான் உட்காரோன்னு சொன்னாங்க. நாங்கள் போட்டில் ஏறி போகும்போதே எங்களுக்கு எதிர்க்க ஒரு போட்டு வந்து ஆல்ரெடி அங்கே போய் இறங்கினவங்கள திருப்பி கூட்டிகிட்டு வந்தது. ஒரு போட் போச்சு, ஒரு போட் வந்தது. இது மாதிரி 2 போட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தது. போட்டில் மிதந்துட்டு இருக்க மாதிரி இருந்தது. ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ஃபீல் பார்க்குறதுக்கு. ரொம்ப புது அனுபவம் தான். ஓகே, இந்த போட்டில் தான் வந்தோம். வந்து இறங்கியாச்சு. இப்போ இந்த போட்டில் பின்னாடி அந்த கிளாஸ் பிரிட்ஜ் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அங்கே போய் தான் அந்த திருவள்ளுவர் சிலை இருக்குது பாருங்க, அங்கே போக போகிறோம். சரி வாங்க போகலாம். இப்படியே மேலே நடந்து போயிட்டுருக்கோம். இதான் விவேகானந்தர் தியான மண்டபம். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி பகவதி அம்மன் டெம்பிள் இருக்கா, பகவதி அம்மன் டெம்பிள். இது பார்த்து முடிச்சிட்டோம். இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க கிளாஸ் பிரிட்ஜுக்கு தான் போக போகிறோம். வாங்க போகலாம். என் கூட வந்து ரொம்ப நேரம் வந்து ஒருத்தர் டான்ஸ் ஆகிட்டே இருக்கான் பாருங்கள். இன்னொருத்தனும் வந்திருக்கான், அவன் மூச்சை காமிக்கவே மாட்டான். நிறைய பேர் எங்கள் கும்பலில் இருக்காங்க, ஆனால் யாருமே வீடியோவுக்கு மட்டும் வர மாட்டுறாங்க. இப்போ கிளாஸ் பிரிட்ஜுக்குள்ளே நடந்து போக போகிறோம். இதுதான் என்ட்ரன்ஸு. உள்ளே வாங்க போகலாம். காற்று இங்கே கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்குது. இங்கெல்லாம் பிளாஸ்டிக் மேட் தான் போட்டிருக்காங்க. உள்ளே தான் கண்ணாடி பிரிட்ஜுன்னு நினைக்கிறேன். இதுதான் கிளாஸ் பிரிட்ஜ். பாருங்கள் நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. கீழே தெரியுது அவங்களுக்கு. அலை சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், கிளாஸ் பிரிட்ஜ் மேலே நடந்துகிட்டு இருக்கோம். ரொம்ப சூப்பராகவே இருக்குது. லைட்டாக கொஞ்சம் பயம் இருக்குது. எனக்கு கீழே பார்க்கும்போது ரொம்ப ஹைட்டில் இருக்கிறோம். மற்றபடி கிளாஸ் நல்லா ஸ்ட்ராங்கான கிளாஸ் தான். இல்லைன்னா இப்படி எல்லோரும் நடந்து வர மாட்டாங்க. பின்னாடி பாருங்கள் ஃபுல்லாக நடந்து தான் வராங்க கிளாஸ் பிரிட்ஜ் மேலே. கிளாஸ் பிரிட்ஜ் இதோட முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை. வா எவ்வளோ ஹைட்டு. சரி வாங்க இப்போ இது மேலே ஏறி போய் பார்க்கலாம். திருவள்ளுவர் சிலைக்கு பார்க்குறதுக்கு இதுதான் உள்ள என்ட்ரன்ஸு. அப்படியே உள்ளே போவோம். தான் நடந்து போகிறோம். ஃபுல்லாக பாறை தான். ஆனால் வெயில் வெளியே எவ்வளோ இருந்தாலும் உள்ளே தெரியல. திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு வந்தாச்சு. பின்னாடி பார்த்தா ஃபஸ்ட் டைமாக திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்த்தேன். அந்த ஸ்டாச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. கன்னியாகுமரிக்கு வந்தது வீண் போகலை. ரொம்ப ஒரு அழகான பிளேஸை நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்தோன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக பக்கத்தில் விவேகானந்தர் ஞான மண்டபம் இருந்தது. அதை வாங்க பார்க்க போகலாம். அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இருக்க படிக்கட்டே பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. உள்ளே எங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணல. அதனால் உள்ளே என்ன இருந்துச்சுன்றதை வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், நான் சொல்கிறேன். சாரி, இங்கே உள்ளே ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இங்கேருந்து கட் பண்ண போகிறோம். உள்ளே போய் பார்த்துட்டு வரோம். ஓகே, விவேகானந்தர் மண்டபம் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். உள்ளே ஃபோட்டோ எடுக்க அலோட் இல்லாதனால உள்ளே பார்க்க முடியல. உள்ளே ஒரு சிலை வச்சுருக்கு. ஒரு ரவுண்டு சுற்றி வந்துடும். அந்த பில்டிங் கண்டிப்பாக மாற்றி தான். இப்போ நம்ம கீழே இறங்கி போகலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா விவேகானந்தர் மண்டபம் மேலே பார்த்தோம். அதுக்கு கீழே விவேகானந்தர் ஞான மண்டபமாக. இது
அடுத்ததாக விவேகானந்தர் ஞான மண்டபத்துக்குள்ளே போனோம். இந்த தியான மண்டபத்தில் நிறைய பேர் உட்காந்து அமைதியாக தியானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருந்தது, வெளியே சவுண்டு கொடுக்காம தான் உள்ளே போகணுன்னு சொன்னனால நான் அமைதியாக உள்ளே போய் பார்த்துட்டு மட்டும் வெளியே வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் திருப்பி போட்டில் ஏறி கிளம்பிட்டோம். இன்றைக்கி நாங்கள் விவேகானந்தர் ஞான மண்டபம், திருவள்ளுவர் ஸ்டாச்சு, பகவதி அம்மன் டெம்பிள், கிளாஸ் பிரிட்ஜுன்னு இது மாதிரி நிறைய இடத்த பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த வீடியோவில் இதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இது மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோ பார்க்கணும். நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.